عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له فمن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاهدين والحمد لله رب العالمين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. உடைய ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகள் எங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் ஷுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக முஃமின்களான முஸ்லிம்களான நாம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த நோன்பு மாண்புமிகு நோன்பு மாதமான ரமலான் மாதம் நெருங்கி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்ஆவில் நாம் சொல்வது போல வாயிலே நோன்போடு இருப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. போன வருஷம் ரமலான் மாசத்துல அடுத்த வருஷம் ரமலான்ல அமல் செய்வோம்னு சொன்ன எத்தனையோ பேரு இன்னைக்கு பூமிக்கு மேலே இல்லை. அதுலயும் சமீபமாக ரமலானுடைய நெருக்கத்துல பார்த்தோம்னு சொன்னா நிறைய மரணங்கள். ஒரு நாளைக்கு 2-3 மௌத் அறிவிக்கிறாங்க. பெரிய பெரிய ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வக்துலையும் மரண அறிவிப்பு. மகரிபுக்கு ஒரு வக்து ஜனாசா, இஷாவுக்கு ஒரு ஜனாசா, லொஹருக்கு ஒரு ஜனாசா, இப்படி வந்துகிட்டே இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, அல்லாஹ் ரமலானுடைய நசீபை ரமலானுடைய பாக்கியத்தை யாருக்கு தருகிறான்னு அவங்கள தான் உயிரோட வைப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம், உயிரோடு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ரமலானை கொடுத்து நீங்க அமல் செய்றீங்களான்னு பார்ப்பான். ஆனா நான் ஏற்கனவே பல தடவை சொன்னது மாதிரி மக்கள் அமல் செய்கிறதுக்கு காரணம் தேடுறதுக்கு பதிலா அமலை விட்டு தப்பிக்கிறதுக்கு காரணம் தேடுறாங்க. உதாரணமா ஜகாத்து கடமை. யார் மேல கடமை? ஒரு 40,000 ரூபாய் பணம் இருந்தா அவர் மேல ஜகாத்து கடமை. சுருக்கமா சொல்லிடுவோம், 40,000 ரூபாய் பணம் இருந்தா அவர் மேல ஜகாத்து கடமை. அப்ப அவர் 2.5% 1000 ரூபாய் அவர் மேல ஜகாத்து கடமையாரு. இப்படியே அடுக்கடுக்காக எத்தனை பணம் ஜகாத் இருக்கிறதோ அத்தனையில அவர் ஜகாத்து கொடுக்கணும். எவ்வளவு பணம் சொந்தமோ. ஆனா இன்னைக்கு ஆளுங்க என்ன செய்யறாங்கன்னா, ஜகாத்துல இருந்து தப்பிக்கிறது எப்படி? அஜர்த்து எனக்கு கடன் அதிகமா இருக்கு, ஏன் கடன் வாங்குற?
ஏன் கடன் வாங்குற? வரவுக்கு மேல செலவு செய்ய போயதுன்னு கடன் வாங்குற, விரலுக்கு மேல வீக்கம் இருக்க போயதுன்னு கடன் வாங்குற. ஆடம்பர செலவு, தன்னுடைய வீட்டில் அத்தியாவசிய விஷயங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு கடன் வாங்க வேண்டிய தேவை ஏற்படாது. அப்ப என்ன கேள்வி வருது? கடன் இருந்தா ஜகாத் கொடுக்கணுமா வேணாமா? அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு? எப்படியாவது ஜகாத்துல இருந்து தப்பிக்கணும். அதே மாதிரி நம்ம அடிக்கடி சொல்ற உதாரணம், எனக்கு கால் வலிக்குது, நான் தொழுவாம இருக்கிறேன், எனக்கு கால் வலிக்குது, நான் வெளியூர் போறேன் அப்படிங்கிற காரணம் எல்லாம் சொல்லி தொழுகையில இருந்து தப்பிக்கிறது. குறிப்பா இந்த ரமலானுடைய நோன்பு இருக்கிறதே, நோன்பு குத்திபா அலைக்கும் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லகும் தத்தகூன், அப்படி நீங்க நோன்பு வச்சீங்கன்னு சொன்ன உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் அல்லாஹ் சொல்றான். லஅல்லகும் தத்தகூன், நீங்க என்ன ஆவீங்க? இறையச்சம் உடையவர்களாக ஆவீர்கள். இறையச்சம் தக்குவானா என்ன, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு எங்கிருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். எங்கிருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நினைப்பது, இதான் தக்குவா. அப்ப நான் ஒரு ரூமுக்குள்ள இருக்கிறேன், என்னை அல்லாஹ் பார்க்க முடியாது. நான் போறதை போத்திக்கிட்டு இருக்கேன், அல்லாஹ் என்னைய பார்க்க முடியாது. இதெல்லாம் கிறுக்குத்தனமான ஒரு முடிவு. முட்டாள்கள் அப்படி பேசுவாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் கண்ணாடி கூண்டுக்குள் அடைக்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வை விட்டு தப்பிக்க முடியாதுங்கிறான். அப்ப நோன்புங்கிற விஷயத்துல நான் தப்பிக்கிறதுக்கு என்னென்ன காரணம் மனுஷன் தேடுறான். என்ன காரணம்? எனக்கு வயிற்று வலிங்க, எனக்கு அல்சர் இருக்கு, அதனால நோன்பு விட்டுருவாங்கிறான் ஒருத்தன். இன்னொரு ஆளு, எனக்கு அடிக்கடி மயக்கமா வருதுங்க, எனக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சோறுதிங்கன்னு, இல்லாட்டி நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். நான் ஏற்கனவே சொன்னேன், அல்லாஹ்வுடைய கடமையை வைக்கிறதுனால போச்சு உயிர்னு சொன்னா போகட்டுமே. நோன்பு வச்சதுனால மௌத்தா போயிட்டாரு, நன்மையா தீமையா? ஒருத்தர் நோன்பு வச்சிருக்காருங்க, நோன்பு வச்சுட்டு மௌத்தா போயிட்டார், நன்மையா தீமையா? மனுஷன் தப்பா வழங்குறான், நோன்பு வச்சுட்டு தப்பா மௌத்தா போனா அது பெரிய இழப்புன்னு நினைக்கிறான். இல்ல, முன்னோர்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அமல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அதனால் உயிர் பிரிந்தால் அல்ஹம்துலில்லாஹ் இது எனக்கு பெரிய பாக்கியம் நினைச்சான். நம்மளே நினைச்சிருக்கிறோம், மதீனாவுடைய மண்ணில் மரணமாவதை பெரும் பாக்கியம் என்று கருதினார்கள். அதுக்காக வருஷமெல்லாம் மதீனாவுல தங்கினாங்க. முடியுமா? அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறானோ, யாருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறானோ அவங்களுக்கு தானே கிடைக்கும். அப்ப இது மாதிரியான கடமைகளை செய்வதில் நான் என்னை பாதுகாத்து தப்பித்துக் கொள்ள விரும்பினால் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க, நஃபிலோ சுன்னத்தோ மற்ற அதிகப்படியான அமல்கள் அல்ல, கடமையான விஷயங்களில் இருந்து நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று யாராவது நினைத்தார்களே ஆனால் அல்லாஹ் அதுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பான். எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிற? 80 வருஷம் வாழ்ந்தேன். எத்தனை வருஷம் நோன்பு வச்ச? 1 வருஷம் கூட வைக்கல. அப்ப இவன் பூமியில வாழ்ந்தது வேஸ்ட். மண்ணுக்கு மேல என்ன செஞ்சிருக்கிறான்? வெறும் வெயிட்டா தான் அவன் சுமந்திருக்கிறான், ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி, 60 வருஷம் வாழ்ந்திருக்கிற, எத்தனை வருஷம் தொழுத? வார வாரம் தொழுதுருவேன். வார வாரம் ஆடு மாடெல்லாம் தொழுவுமையா? அதுக்கே நீ மனுஷனா இருக்க? வார வாரம் தொழுதேன். சரி, எத்தனை அமல்கள், எத்தனை ஏழைகளுக்கு நீ உதவி செஞ்ச? எங்கெங்க? நான் சம்பாதிக்கிறது எனக்கு. அட, உனக்கு போகத்தான் அடுத்தவருக்கு கொடுக்கணும், அது பேரு தான் தர்மம். எனக்கு மேல் மிச்சமா போறதுக்கு பேரை கொடுக்கறதுக்கு பேரு தர்மம் இல்ல. என்னுடைய செலவில் இருந்து எடுத்து கொடுக்க வேண்டும், அதுதான் ஜகாத். அப்ப எல்லாம் என்ன செய்யறான்? மௌத்தானதுக்கு பின்னாடி எத்தனை வருஷம் வாழ்ந்தீங்க, என்னென்ன அமல் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அதான் யௌம யகூமுல் ஹிசாப், கணக்கு வழக்கு வாங்குற நாள். அதனால நாம என்ன செய்யணும்? இந்த ரமலானுக்கு முன்னாடியே நான் இதை பேசுறேன்னு சொன்னா வரக்கூடிய செவ்வாயோ புதனோ நோன்பு வந்துடும். அப்ப அந்த நோன்பு ஆரம்பிக்கிற நாள்ல இருந்து பெருநாள் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது?
ஒரு அமலை கூட நம்ம விட்டுறக்கூடாது. நோன்பு வைக்கணும், குர்ஆன் ஓதணும், தொழுகணும், என்ன தான தர்மங்கள் செய்யணும், இன்னும் நன்மையான விஷயங்கள் என்னென்னவெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செய்யணும். போகட்டும் நோன்பு, ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும்னு எரும மாடு சொன்ன மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. வருஷம் ஒண்ணு போனா வயசு ஒண்ணு கூடுது. யாருக்கு? ஆட்டுக்கு, மாட்டுக்கு, கழுதைக்கு, எல்லாத்துக்கும். ஆடு வருஷம் போனா வயசு கூடுது. மனுஷனுக்கு வயசு கூடுறதுல இவன் என்ன அமல் செஞ்சான் அப்படின்ல பாக்கணும். அப்ப அது மாதிரி அமல் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.